பார்த்து இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கவி கோ அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த கவிஞர். அந்த கவிஞர் உடைய படைப்பில் ஒன்று தான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆலம்பனை. அந்த ஆலம்பனை என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை தொகுப்பில் வரக்கூடிய ஒரு கவிதை தான் பற்று வரவு. இறக்கப் போகிறவனே நில், கணக்கை முடித்து விட்டு போ, வாழ்க்கையெல்லாம் பற்றி எழுதியவனே உன் பங்குக்கு ஒரு வரவாவது வைத்து விட்டு போ. இப்போ நம்ம இறக்க போகிற ஒரு மனிதனை பார்த்து ஒரு பேசுகிறார். இறக்க போகிற மனிதனே, இந்த உலகத்தில் இந்த உலகம் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறது. ஆனால் நீ அந்த உலகத்திற்கு பிரதிபலனாக என்ன கொடுத்தாய்? அதாவது இந்த உலகத்திற்கு நீ ஏதாவது ஒன்றாவது கொடுத்து விட்டு போ. இறக்கிறதுக்கு முன்னாடியாவது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போ. இந்த பூமிக்கு ஒரு பிச்சைக்காரனாகவே வந்தாய், ஒரு கடனாளியாகவே சாகப் போகிறாய். சுகபோக வாழ்க்கை, பல இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே நம்ம படுறோமே தவிர, ஆனால் இந்த பூமிக்கு ஏதாவது பிரதிபலனாக நாம் செய்தோமா அப்படின்னு கேட்குறார். என்னுடையது என்று நீ உரிமை கொண்டாடும் எதுவும் உன்னுடையதல்ல. வாழ்க்கை வாழும்போது இங்கு வாழறாங்க, ஆனால் இறந்து விட்ட பிறகு கோடிக்கணக்கான சொத்துக்களை எடுத்துக்கொண்டு செல்வது கிடையாது. ஏன் அலெக்சாண்டரே தான் இறந்த பிறகு தன்னுடைய கை வெளியே தெரிய வேண்டும் என்று சொன்னார். உலக வரலாற்றிலேயே அதிகமான இடங்களை கைப்பற்றிய ஒரு அரசன் அலெக்சாண்டராலேயே எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. ஏன் யாராலையுமே எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் எல்லாம் என்னுடையது என்னுடையது அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இது என்ன, இது என் சட்டை, இது என்னுடைய வீடு, என்னுடைய நகை, பணம், பேர், புகழ் எல்லாமே என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறதே தவிர அது ஒரு நாளைக்கு அது என்ன இறந்து போன பிறகு அது நம் கூட வராது. உன் உடல் உன் பெற்றோரிட்ட பிச்சை, உன் சுவாசம் நீ காற்றிடம் வாங்கிய கடன். இந்த உடல் யார் கொடுத்தது? என்னுடைய பெற்றோர் எனக்கு கொடுத்தது, உன்னுடைய பெற்றோர் உனக்கு கொடுத்தது. அப்போ இந்த உடல் உனக்கு சொந்தமானது கிடையாது. சரி, அப்போ நீ சுவாசிக்கக்கூடிய காற்று என்ன? அந்த காற்று இந்த இயற்கை கொடுத்த கடன். நீ சுவைத்த வாழ்க்கை பல தேனீக்கள் திரட்டி வைத்த தேன் என்பதை அறிவாயா? இப்போ இந்தியாவிலையும் வைத்துக்கொள்வோம். இந்த இந்தியாவில் இப்போ சுகபோகமாக நம்ம வாழறோம், சுதந்திரமாக வாழறோம். இதற்கு காரணம் யார்? ஆங்கிலேயரிடம் போராடி இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்த காந்திகளோடு சேர்ந்த மற்ற விடுதலை வீரர்கள். அந்த வீரர்களை நாம் நினைத்து பார்க்கிறோமா? கிடையாது. சுதந்திர தினத்துக்கே நாம் போகிறது கிடையாது. ஏன் சுதந்திர தினம், குடியரசு தினத்தில் ஒரு கொடி ஏற்றியாவது அல்லது ஒரு கொடி குத்தி கொண்டாவது யாரும் நாம் நாட்டுக்காக சிந்திப்பது கிடையாது என்ற ஒரு விஷயத்தையும் உணர்த்துவதாக இருக்கிறது. பசித்த போதெல்லாம் பூமியின் மார்பில் பால் குடித்தாயே. இப்போ நமக்கு இப்போ ஒரு ஆற்றுக்கு போகிறோம், இப்போ தண்ணி குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா ஆற்றை தோணுன்னா என்ன, நீர் கிடைக்கும். அதே போல் நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள், பழம், அரிசி, உணவு எல்லாமே இந்த பூமி கொடுத்தது தான், பூமி கொடுத்த பிச்சை தான். ஆனால் அந்த பூமி கிட்டேருந்து நாம் எல்லா உணவுகளையும் எல்லா பலன்களையும் பெற்றுக்கொள்கிறோமே தவிர அந்த பூமிக்கு நாம் என்ன செய்வது கிடையாது. ஆயுள் முழுவதும் 5 பிச்சை பாத்திரங்களில் வாங்கி உண்டாயே. எதற்காவது விலை கொடுத்தாயா? பிச்சை பாத்திரங்கள் அப்படின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த பஞ்சபூதங்களின் வாயிலாக நாம் நிறைய பெற்றோம். அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கு நாம் ஏதாவது செய்தோமா? கிடையாது. எதுக்காவது விலை கொடுத்தோமா? கிடையாது. வாடகையாவது தந்ததுண்டா? இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம குடியிருக்கிறோம். அந்த குடியிருப்பதற்கு அந்த வீட்டு உரிமையாளருக்கு நாம் என்ன வாடகைத்தோம்? அதுபோல் இந்த பஞ்சபூதங்களுக்கு, இந்த இயற்கைக்கு நீ ஏதாவது கொடுத்துருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நன்றியாவது செலுத்தினாயா? மேகத்தின் நீரையும்
சந்திர சூரிய விளக்குகளையும் பயன்படுத்தினாயே, கட்டணம் கட்டியதுண்டா? இப்போ வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர், அந்த மழை நீர் தான் நம்ம குடிக்கிறோம். இந்த மழை நீர் தான் நம்ம குளிப்பதற்கு, மற்ற எல்லா பயன்பாட்டுக்குமே அந்த நீரை பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்து இரவு நேரத்தில் நிலவு வெளிச்சம், பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சம். இதுக்கு ஏதாவது நம்ம கட்டணம் கட்டிக்கிறோமா? கட்டியிருக்கியா அப்படி கேட்குறார். அனுபவங்களின் திருமணங்களுக்கு விருந்துண்டாயே, மொய் எழுதினாயா? இந்த உலக வாழ்க்கையில் பல வகையான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள், இன்பங்கள், துன்பங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே நமக்கு இந்த உலகத்தில் தான் கிடைக்குது. இந்த உலகத்திற்கு ஏதாவது மொய் எழுதினியா? சமூகம் கட்டிய கூரைகளின் அடியில் குடியிருந்தவனே, விபத்து நடந்தபோது உன் பங்குக்கு ஒரு நீராவது வீசினாயா? ஏன்னா இப்போது காட்டு தீலாம் பரவுது, அல்லது பக்கத்தில் எங்கன்னா யாருக்காவது துன்பம் நடந்தால் நம்ம எதனா உதவி செய்கிறோமா? அல்லது என்ன, காட்டுத்தீ பற்றி எரியும்போது பக்கத்தில் காடு பற்றி எரியுது, நம்ம போய் அதை அணைக்கலாம், ஒரு வாளி தண்ணியாவது எடுத்துகிட்டு போய் நீ ஊற்றிருக்கியா? காடு அது மாட்டினு ஏறிட்டோம், அரசாங்கம் எதனா பண்ணிட்டு போட்டோம். அப்படி இயற்கை அழியும் போது அந்த இயற்கையை சுத்தப்படுத்த வேண்டும், பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோமா? கிடையாது. உன் முன்னோரின் நதிகளிலிருந்து உன் வயல்களுக்கு நீர் பாய்ச்சி கொண்டவனே, வெள்ளம் கரையடைத்த போது ஒரு தட்டாவது மண் சுமந்தாயா? அப்படி இந்த உலக வாழ்க்கையில் ஏரி இருக்குது, ஏரி ஏரி உடைய போகுதுன்னு சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம போய் அதை அணைய முடியும் அப்படின்னு நம்ம செய்கிறோமா? கிடையாது. அப்படி எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் செய்யட்டும் நம்ம விட்டுறோமே தவிர, நம் பங்குக்கு இந்த உலகத்திற்கு எதுவும் செய்வது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நம் பங்குக்காவது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அறிமுகம் இல்லாத கைகளால் கண்ணீர் துடைக்கப்பட்டவனே, சக மனிதனின் கண்ணீர் துளியை யாவது நீ துடைத்திருக்கிறாயா? நம்ம கஷ்டம், நம்முடைய கண்ணீர் துளிகளை பல துடைச்சிருப்பாங்க. நம்ம மற்றவர்களுடைய கண்ணீர் துளியாவது துடைக்கணும் அப்படின்னு நீ நினச்சிருக்கிறியா? உனக்கு யாராவது ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீ மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. யாரோ ஊற்றிய நீரால் புன்னகை பூத்தவனே, ஒரு காய்ந்த உதட்டிலாவது நீ புன்னகையை மலர்ந்திருக்கிறாயா? நீ கஷ்டப்படும் போது உனக்கு புன்னகையை வரவழைத்திருப்பார்கள். அப்போ நீ அதுக்கு மற்றவர்களுக்கு யாராவது நம்ம என்ன செய்யணும்? காய்ந்து போன, சோகமாக இருக்கக்கூடிய, துன்பத்தில் இருக்கக்கூடியவனுக்கு உதவி செய்து அவனை மகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்குறார். உன் உறவு என்ன உறவு? நீ எதுவுமே செய்யலை அப்படின்னா நீ என்ன மனுஷன் நீ அப்படின்னு கேட்குறாரு. ஆண்களையே மட்டும் செய்தாயே, கொடுக்கலை செய்தாயா? நீ இந்த இயற்கையிடம், பெற்றோரிடம், நண்பர்களிடம், இந்த உலகத்தினிடம், இந்த சமுதாயத்தினிடம் எல்லாமே நீ வாங்கி கொண்டாய், பெற்று வைத்து கொண்டாய். கடன் வாங்கிட்டே இருக்க, அந்த கடனுக்கு திருப்பி செலுத்தினாயா? கையாலோ சுடர் ஏற்றப்பட்டவனே, ஒரு விளக்காவது நீ ஏற்றி வைத்து போக வேண்டாமா? உன்னுடைய வாழ்க்கை யாராவது ஒருவர் செய்த உதவினால தான் நீ சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உருவாக்கமும் மற்றவர்கள் யாராவது உதவி செய்து ஏற்றி வைக்கப்பட்டவன் நீ. அப்படி இருக்கும்போது உன் கையால் யாருக்காவது நல்லதை செய்தாயா? ஒருவனுடைய வீட்டில் விளக்கெறிவதற்கு நீ ஏதாவது செய்தாயா அப்படின்னு கேட்குறான். மொத்தமாக செத்து போகிறாய், கொஞ்சம் சில்லறையாவது நீ இங்கே இருக்க வேண்டாமா? செத்து போயிட்டான், அவ்வளோதான், வாழ்னா அவன் சுகபோகமாக இருந்தால் செத்து போயிட்டான், அவனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மரணக்காற்று ஒரு விளக்கை போல் அணைந்து போகாது, ஒரு ஊதுவத்தியை போல் கொஞ்சம் நறுமணமாவது விட்டு விட்டு போ. அப்படி இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழறதுக்கே சரியாக இருக்குது, நான் எப்படி மற்றவங்களுக்கு இது பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் யாருன்னா இப்போ பார்க்குறோம், அவனுக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்ல, அவன் ரொம்ப சோகமாக இருக்கிறான், அவனை பார்த்து ஒரு புன்னகை, நல்லா இருக்குங்களா அப்படின்னு ஒரு புன்னகை, அந்த புன்னகையே அவனுடைய சோகத்தை மாற்றிவிடும். அப்படி இந்த உலகத்தில் ஒரு நறுமணத்தை விட்டு செல்லுங்கள். விவேகானந்தர் சொல்வார், நீ சோகமாக இருக்கிறாய் என்றால் தயவு செய்து உனக்கு புண்ணியமாக போகும். நீ எங்கே சோகத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிடு, ஆனால் உன்னுடைய சோகத்தை பரப்பாதே அப்படின்னு விவேகானந்தர் சொல்வார். அதுபோல்
இந்த உலகத்தில் சோகமாக இருப்பவர்களுக்கு புன்னகையாவது நீ வரவழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்துல் ரஹ்மான். உன் சாவில் சாம்பலை அல்ல, நெருப்பை விட்டுச் செல். நீ இறந்து போகும்போது உன்னுடைய சாம்பல் மற்றவர்களுக்கு ஏதாவது நல்ல மனுஷன்டா, இவரை மாதிரியே நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்ல வேண்டும். மண்ணில் ஒரு காயத்தை அல்ல, ஒரு மருந்தை விட்டுச் செல். இந்த உலகத்தில் நீ இறந்து போயிட்ட உடனே ஒரு காயத்தை, ஒரு துன்பத்தை விட்டு விட்டு போகாதே. வாழ்க்கையில் விளக்கு ஏற்றி வச்சார், இவர் இறந்து போயிட்டார், இருந்தாலும் நல்ல மனுஷன்பா அப்படின்னு மற்றவர்கள் என்ன நம்முடைய இறப்பை பார்த்து வருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்து போவதற்கு வெட்கப்படு. ஏதோ பிறந்தது என்ன வாழ்ந்து திருமணம் செய்து கொண்டு ஏதோ வேலைக்கு போயிட்டு ஏதோ நாம் தான் மட்டும் சுகபோகமாக இருந்து கொண்டு இப்படி ஒருத்தன் பிறந்தானா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வாழ்ந்து சாவதற்கு நீ ரொம்ப வெட்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார். குற்றவாளி தான் அப்படி செய்வார். குற்றவாளி ஒரு திருடன் தான் என்ன பண்ணுவான்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் இருப்போம். அதுபோல் நாம் குற்றவாளிகள் கிடையாது, திருடன் கிடையாது. அப்போ நம்ம பிறந்ததற்கு ஏதாவது நம்மால் முடிந்த அளவுக்கு இல்லை, நாம் முயற்சி செய்ய வேண்டும், நிறைய பேருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தன்னுடைய பற்று வரவு என்ற கவிதையில் பதிவு செய்கிறார். நீங்களும் ஒரு வரலாற்று நாயகனாக நம்மால் முடியாதது என்பது எதுவும் கிடையாது, உன்னால் எல்லாம் முடியும் என்பதை தெரிந்து இந்த உலகத்திற்கு நீ ஏதாவது செய். சுயநலமாக இருக்காதே, மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை நீ நல்லது செய். இந்த உலகத்திற்கு நீ எல்லாம் பெற்றுக்கொண்டாய், நீ மற்றவர்களுக்கு ஏதாவது திருப்பி கொடு என்பதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இந்த கவிதையை பதிவு செய்கிறார். இந்த பற்று உறவு கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.